அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 31/1/2026 தை மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமைய பெற்று 10ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகுவதால் மனமகிழ்ச்சி ஏற்படும். அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன், புதன் சேர்க்கை பெற்று 9இல் சஞ்சரிப்பதும், லாபஸ்தானத்தில் சனி, 2இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் சிறப்பாகும். ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நெருங்கியவர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். கடந்த கால நெருக்கடிகள் குறையும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சக ஊழியரால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். பணியில் நிம்மதி ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 3இல் கேது சஞ்சரிப்பது சிறப்பாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சில வளர்ச்சி இருக்கும் என்றாலும் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், 12இல் சந்திரன், குரு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக வேலையாட்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் பேச்சை குறைத்துவிட்டு எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தற்போது குறையும். நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் ஒரு சில வளர்ச்சி ஏற்படக்கூடிய நேரமாகும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது
தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 5இல் சஞ்சரிப்பதும் 10இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். அதிகாரிகள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று 4இல் சஞ்சரிப்பதும் 9ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். சில நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது குறையும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக அதிகாரிகள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் சூரியன் சேர்க்கை பெற்று 3இல் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் 8ஆம் வீட்டில் சந்திரன் குரு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையற்ற நெருக்கடிகள் உண்டாகும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாது. மன நிம்மதி குறைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் 7இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். ஒரு சிலருக்கு தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு தற்போது ஒரு விடிவு காலம் கிடைத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பள பாக்கிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் சுக்கிரன் 6இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு நேரமாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். குறிப்பாக அதிகாரியிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது விலகி பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன் 12ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்கள் உண்டாகலாம். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தற்போது குறைந்து
ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் என்றாலும் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு சில அனுகூலங்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. மீன ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பதால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று இருந்தாலும், குறிப்பாக சந்திரன் 4 இருப்பதால் அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கான அனுகூலங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மற்றவர்கள் பணியை இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருந்தாலும் எதையும் எளிதில் சமாளித்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாளில் ஏற்றமிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.